ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மக்கள் ஏன் இந்த மாதிரி போராட்டம் பண்ணி ஏன் அந்த அம்மாவை உள்ள அலோவ் பண்ணவே இல்லைங்கிறத ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. தோ இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே இந்த விஷயம் சரியான விஷயம். இது இன்னைக்கு இல்லைங்க, ஆரம்ப கட்டத்துல முதல்ல இருந்தே ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு ஊருக்காரங்களும், ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே இதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காதுங்க. என்னன்னு கேக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, விளாத்தி குளத்துல ஒரு 12வது படிக்கிற பொண்ணை கொன்னாங்க இல்லையா, கற்பழிச்சு. அந்த விஷயத்த கேட்கறதுக்காக டிஎம்கே கட்சியில இருந்து திமுக சேர்ந்த கனிமொழி மேடம், எம்பி மேடம் வந்திருந்தாங்க. ஆனா ஊருக்குள்ள வரும்போது விளாத்தி கொடுத்தாட ஊருக்காரங்க யாருமே உள்ள என்ட்ராகவே இல்லை. தயவு செஞ்சு நீ கிளம்புமா, இங்க வராதன்னு அனுப்புனாங்க. இந்த ஒரு விஷயத்த ஆரம்ப கட்டத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருந்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த விஷயம் நடந்திருக்காதுங்க. எனவே பரவாயில்ல, இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டோம். ஆனா இனிமே மக்கள் எல்லாரும் தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு தப்புன்னு நடக்குதுன்னா இறங்கி போராடுங்க. ஏன்னா இறங்கி இவங்க போராட வேண்டிய இடத்துல யாருமே இறங்காதனாலதான் இந்த அளவுக்கு தப்பு நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வரக்கூடிய ஆட்சியில கண்டிப்பா கரெக்டான ஆளுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க. நன்றி மக்களே.